என்ன என்ன சொல்றீங்க? வேலை பார்க்கறவங்க 10 பேர் மொத்தமா எப்படி நிக்க முடியும்? இல்ல மேம், ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருந்தாங்க. நீங்க 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி லேட்டா வந்தா கூட 1 ஹவர் சம்பளம் பிடிக்கிறீங்க. அதெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்க. நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலங்கறனால வேலையிட்டு போறோன்னு கிளம்பிட்டாங்க. ஏங்கிட்ட சொல்லாம எப்படி? தெரியல மேம். இவங்க போறேன்னா உடனே விற்ற முடியுமா? அட்வான்ஸ் காசு இருக்குல்ல, அதெல்லாம் இப்பவே செட்டில் பண்ண சொல்லு. கூப்பிட அந்த 10 பேரையும் இப்பவே செட்டில் பண்ணிட்டு கிளம்ப சொல்லு. அதுவும் நான் சொன்னேன் மேம். அதுக்கு அவங்க இந்த மந்த் சேலரி இருக்கு, பிஎஃப் இருக்கு, சர்வீஸ் அமௌண்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணா எங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை விட இதுதான் அதிகமா இருக்கும். அட்வான்ஸ் அமௌண்ட்ல இருந்து கழிச்சது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்க மேடத்தையே வச்சுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். அப்படியா சொன்னாங்க? ஆமா மேம். இனி எப்பவும் இந்த ஆபீஸ் பக்கம் கூட வரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டா 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்கறேன். இவங்களுக்கு என்ன வலிக்குதா? போனா போய் தொலைறாங்க. 10 பேரோட இடத்துக்கு இன்னும் 2 நாள்ல புது அப்பாயின்மெண்ட் போடுங்க. 2 நாள்ல எப்படி மேம்? எனக்கு தெரியாது. நம்ம ஆபீஸ் வாசல்ல எழுதி போடுவீங்களா இல்ல ஆடு கொடுப்பீங்களா இல்ல நீங்களே ரோடா போய் அலைவீங்களான்னு எனக்கு தெரியாது. உடனே 2 நாள்ல 10 பேரும் வரணும். போங்க, போய் அதை பாருங்க. சரிங்க மேம். போங்க. ரோடா அலைஞ்சி 2 நாளா ஆளை பிடிக்கவா? நீ பண்ற டார்ச்சருக்கு எவன் வேலைக்கு வருவான்? இருக்கிறவனே அத்து பிடிங்கி ஓடுறான். புதுசா எவனாவது உன் கம்பெனியை விசாரிச்சா உள்ள வருவானா? கம்பெனியை ஒழுங்கா ரன் பண்ண தெரியல, இதுல நம்ம கிட்ட காட்டு கத்துறது. முதல் நாம வேலையை விட்டு நிக்கணும். இனியும் இங்க வேலை பார்த்தோம் நம்ம சூடு சொரணை இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதுவும் ஒரு ஆபீஸ். ஆக மொத்தம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாத்த அத்தை, ராஜு மாமா ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பாடா, எவ்வளவு பெருசு தெரியுமா? அத்தை, அந்த மால்ல வாங்க முடியாத பொருள்னு எதுவுமே இல்ல, எல்லாமே இருக்கு. ஆமாத்த, சாப்பிட்ற ஐட்டம்ல இருந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வரைக்கும் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் மாலை பார்த்தா அரண்டுட்டோம். சரி, என்ன வாங்குனீங்க? அதெல்லாம் ராஜு மாமா என்ன வேணுமோ என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு வேணுங்கிறது வாங்கி கொடுத்தாங்க. ஆமாத்த, ராஜு மாமா, பூமாரி அத்தை எல்லாருமே சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்க சஞ்சனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா பாத்துக்கோங்க. ஒரு வாரம் போனதே தெரியல அத்தை. பரவாயில்ல, அத்தையெல்லாம் மிஸ் பண்ணல. அத்தை யாராவது நினைச்சீங்களா? என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நினைக்காமையா? அதெல்லாம் எப்பவும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஏய் சங்கவி, நீ இன்னும் குளிக்காம இருக்க? ஆமாத்த. ஏய், அம்மா வந்தா திட்டுவாங்க. ஓ, அவளாம் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்காந்துட்டா. சும்மாவே உங்க அம்மா என்கிட்ட பேசினா திட்டுவாங்க. இப்ப இப்படி தூங்கி எழுந்த முகத்தோட வந்து உட்காந்துருந்தேனா அவ்வளவுதான். போ, வேகமா குளிச்சிட்டு வா. இன்னைக்கு உங்களுக்காக அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டாவே போறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி பேசி விளையாண்டுட்டு போலாம். அத்தை, அப்புறம் குளிச்சுக்கலாம். அம்மா வந்தா திட்டுவாங்கடி. ஐயோ அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? ஊர்ல போய் அம்மா சும்மா விடல. அங்கேயும் 5 மணி 5:30 எழுப்பி போட்டு போடி ஃபர்ஸ்ட் போய் குளிங்க. படுத்திட்டாங்க அத்தை. அங்கேயுமா? ஆமா அத்தை, அங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்ல. இங்கெல்லாம் நம்ம 4 மணி 5 மணி ஈஸியா எழுந்திருப்போம்ல. ஆமா, அங்கெல்லாம் அசால்ட்டா 8 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க. ஒரு நாள் 6 மணிக்கு எந்திரிச்சா கூட இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டே அப்படிங்கிறாங்க அத்தை. அங்க அப்படித்தாமா, எல்லாருக்குமே நைட்டு கூட கொஞ்ச நேரம் ஒர்க் இருக்கும். அதனால எப்பவுமே நைட்டு படுக்க லேட் ஆக்குவாங்க, காலையில எந்திரிக்கவும் லேட் ஆக்குவாங்க. அது உண்மைதான் அத்தை. மாணிக்கம் தாத்தாலாம் நைட்டு வேலை முடிச்சு வர 10 11 மணி. அதே மாதிரிதான் இங்க முருகானந்தா தாத்தாவும். நம்ம இங்க 11 மணிக்கு 2 தூக்கம் தூங்கிடுவோம். அவங்க அதுக்கப்புறம் தான் வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறாங்க. அதனால காலையிலயும் லேட் ஆகும். ஆமாத்த. சரி அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களை மிஸ் பண்ணீங்களா? ரொம்படிமா. வீடே ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா? இங்க 2 பேர் இல்லாம வீடு வீடாவே இல்ல. உங்க மாமாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த பிள்ளைகளை வர சொல்லுங்கன்னு. உங்க மாமா எங்க கேக்காரு? லீவுக்கு பிள்ளைங்க போய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க, இருக்கட்டும் பேசாம இருந்துட்டாங்க. ஓ, எங்களை அவ்வளவு மிஸ் பண்ணீங்களா? ஆமா. என்ன சிவானி இன்னும் காணோம்? எப்பவும் வாக்கிங் போறேன்னு போயிட்டு சீக்கிரம் வந்துருவா. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சே. ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? போன வேற வீட்டில் போட்டு போயிட்டா. நம்ம அம்மா வேற பிரச்சனை பண்ணாங்களா, அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. சரி, ஓகே, நம்ம போய் பார்த்துடலாம். சிவானி, சிவானி. சக்தி அண்ணா. என்னம்மா இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது வந்து நான் லேட் ஆயிடுச்சு, சாரிண்ணா. சாரியா? ஆமா, என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. சிவானி. சிவானியா?
சிவானி ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? சிவானி, சொல்லுண்ணா. என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? அண்ணா. சிவானி, அழுகுறியா? என்ன சிவானி, என்னாச்சு? சிவானி, சொல்லுமா. அண்ணா, நானும் நந்தினியும் பார்க்குக்கு வாக்கிங் போனோம்ல. ம். அங்க அங்க அந்த ரவுடிங்க. ரவுடியா? யாரு? அதானா அம்மா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல. அந்த சரவணா குடும்பமா? ஆமாண்ணா. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சரவணாவோட அம்மா வந்து ஏதாவது பேசுச்சா? சொல்லுமா, இல்லாட்டி அவன் தம்பி சந்தோஷ் எதுவும் சொன்னானா? சொல்லு. இல்லண்ணா. யார் என்ன சொன்னா? அழுகாம சொல்லு. அண்ணா, அவங்க வீட்ல 2 பேர் இருக்காங்கல்ல. அதான் திரும்ப என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கடத்திட்டு போனாங்கல்ல. ஆமா, அந்த வளர்ந்தவனும் கட்டையனும். அவங்கதான். அவங்க என்ன பண்ணாங்க? சொல்லுமா. அண்ணா, இன்னைக்கு பார்க்ல வச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க. ஏன் தங்கச்சியவா? என்னையும் நந்தினியவும். அண்ணா, அவன் என்ன தெரியுமா சொன்னா? அந்த கிறுக்க கட்டிக்கவே சம்மதம் சொன்ன. எனக்கு ஓகே சொல்ல மாட்டியா? ஒழுங்கா நாளைக்கு வந்து ஓகே சொல்லணும், இல்லைன்னா பாத்துக்கோன்னு ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்கண்ணா. நந்தினியவும் ரொம்ப மோசமா. இதெல்லாம் கேட்டுட்டு பேசாம வந்தியா? செவட கட்டி 4 அரை அரைஞ்சிருக்க வேண்டியதானே? இல்லண்ணா, அவங்க கிட்டலாம் நான் அழல, தைரியமா தான் பேசினேன். அதே தைரியத்துல 2 கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லண்ணா, அதுக்குள்ள கண்ணானா வந்துட்டாங்க. கண்ணாவா? கண்ணா வந்து 2 பத்தியும் ஆடி அடின்னு அடிச்சு மிரட்டி விட்டாங்கண்ணா. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏன் தங்கச்சி கிட்டேவும்? அண்ணா, கோபப்படாத. சும்மா அவங்க பேசுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் உன்னை பார்த்ததும் சொல்லிட்டேன். கண்ணானாவே அவங்க 2 பத்தியும் நல்லா அடிச்சு விட்டாங்க. விடுனா, நீ எதுவும் கோபப்படாத. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் நான் உன்கிட்ட சொன்னேன். சிவானி அழ வச்சதும் இல்லாம மனசளவுல எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க அவங்க யாரு நான் பாத்திருக்கேன். சிவானிய கடத்திட்டு போனப்ப நான் பார்த்துட்டு போலீஸ கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அங்க அவங்க 2 பேத்த வளர்ந்தவன் ஒருத்தன் கட்டையன் பாத்திருக்கேன். டேய், இன்னைக்கு உங்களை கவனிச்சுக்கிறேன்டா. ஏன் சிவானியவே கஷ்டப்படுத்துறீங்களா? இருடா, வாரேன், 2 பேத்துக்கும் வாரேன். சிவானி, இங்க பாருமா. சொல்லுண்ணா. அழாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நீ எதுவும் பண்ண வேணாம். பிரச்சனையை வளர்க்காத. கண்ணான அடிச்சு அடிக்க நீ இந்த பக்கம் வர மாட்டாங்க. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது, உன்கிட்ட சொல்லி அழணும்னு தோணுச்சு. அழுதுட்டேன். இனி நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, இதோட விடு. சரின்னு சொல்லுண்ணா. சரிம்மா, சரி போ, குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? அழாத. சரிண்ணா. போய் குளிச்சுட்டு வா, 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பலாம். சரிண்ணா. உனக்கு எதுவும் லேட் பண்ணிட்டேனா? ஆபீஸ் லேட் ஆயிடுச்சா என்ன? இல்லம்மா, இன்னும் டைம் இருக்கு. பிறகு வெளியே நின்னுட்டு இருக்க? உனக்கானுமே லேட் ஆயிடுச்சுன்னு தான் பாத்துட்டு இருந்தேன். ஓ, சரிண்ணா, நான் வேகமா கிளம்பி வரேன். போமா. அடே, அன்னைக்கு நானும் திருவும் வந்து உங்களை அவ்வளோ அடி அடிச்சோம். இன்னைக்கு என்ன தைரியத்துல என் தங்கச்சி கிட்டயும் நந்தினி கிட்டயும் வம்பளுத்திருப்ப. உங்களுக்குலாம் அன்னைக்கு கொடுத்தது காணலைல. காலையில என் தங்கச்சி கிளம்ப முதல்ல அவ்வளோ சந்தோஷமா போனா. கொஞ்ச நேரத்துல அவளை கஷ்டப்படுத்தி அழுக வச்சிட்டீங்கல்ல. விடமாட்டேன்டா, சும்மா விடமாட்டேன். வாரேன். ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு போய் ஒரு என்ட்ரிய கொடுத்துட்டு இவங்கள பார்க்க வரணும். இவங்க எங்க இருப்பாங்க? கழுது பெட்டா குட்டிச்சவரு எங்கேயாவது சுத்திக்கிட்டு தான் அலையுங்க. இனி ஏன் தங்கச்சி நந்தினி மட்டும் இல்ல, எந்த பொண்ணுனாலும் சரி பேசுறதுக்கு நீங்க யோசிக்கணும். வாரேன். ராணி, அண்ணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. அடுத்த செக்கப் எதுவும் போனியாமா? ஆமா அண்ணி, 1 டைம் போயிட்டு வந்தேன். ஓ, அப்படியாமா? சரி, நீ டாக்டருங்கிறனால கொஞ்சம் அசால்ட்டா இருக்காத. ஃபர்ஸ்ட் குழந்தையிலமா, அதனால நீ செக்கப் போற டாக்டர் சொல்றபடி கேட்டுக்கோ. வேலைக்கு நல்லா சாப்பிட்டு மாத்திரை போடு. தலை சுத்து, வாந்தி இதெல்லாம் இருக்காமா? இல்ல நீ வாமிட்லாம் இல்ல, அப்பப்ப லேசா தலை சுத்து மட்டும். ஓ, அப்படியாமா? ரொம்ப தொந்தரவு இல்லைன்னு அசால்ட்டா இருக்காத, ரொம்ப கவனமா இருமா. சரிங்க அண்ணி. அப்புறம் அண்ணி ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலும் மனசுல வச்சுக்காதமா. இந்த டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, சந்தோஷமா இரு. எங்க வீட்டு வாரிசை வயிற்றுல சுமக்கிற நீயும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டு குழந்தையும் நல்லா இருக்கணும். அதுபடி கவனமா இருமா. சரிங்க அண்ணி. உனக்கு ஏதாவது வேணும், பிடிச்சிருக்கு, ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரேன். சரிங்க அண்ணி. சங்கவி. அம்மா, இதோ வந்துடுறேன். காஃபி குடிச்சிட்டே வந்தேனா, அப்படியே அத்தையை பார்க்கறதுக்காக இங்க வந்து உட்காந்துட்டேன். இப்போ 2 நிமிஷத்துல குடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லடி, ஒரு வாரம் கழிச்சு உங்க அத்தையை பாக்குறீங்க.
சாப்பிடுங்க. மா, நீயாம்மா? ஏண்டி? ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, பேசிட்டு இருங்க, நான் வரேன். அனி, நீங்களும் உட்காருங்க. இல்ல இல்ல, இந்த அம்மா சமையல் வேலை பாக்குறாங்க. நானும் கூட சேர்ந்து ஒன்று ரெண்டு பார்த்தா அம்மாவுக்கு ஈஸியா இருக்கும்ல. நான் போய் பாக்குறேன். சரிங்க அண்ணி. அத்தை, ராகவி, என்னாச்சு? அண்ணி ரொம்ப மாறிட்டாங்களா? உங்க மாமா சொன்னாங்க மீனாட்சி அக்கா முந்தி மாதிரி இல்லையான்னு. ஆனா என்னால நம்பவே முடியல. எங்களாலையும் தான். பாத்தீங்களா, அம்மா திட்டாம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வாங்குறாங்க. அதானேமா. ஆனா அண்ணி அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, அங்க ஊர்ல நேத்தும் அப்படித்தான். அம்மா நார்மலா பேசினாங்க. பழைய கோபம் எதுவுமே இல்ல. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட அத்தை, பஸ்ல வரும்போதுல உங்களுக்கு ஏதாவது வேணுமாடின்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. அத்தை, அதனால மாறிட்டாங்கன்னு சொல்லல. அது ஊர்ல ராஜு மாமாவும் திருமாமாவும் அம்மா கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க. அதனால அம்மா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்படியே கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கோங்க. அம்மா கிட்ட நம்பி எதையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அதை புடிச்சுக்கிட்டு நான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிப்பாங்க. ஏய் சங்கவி, அத்தை, வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்காதீங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏய், அப்படிலாம் இல்லடி. நம்ம அம்மா உண்மையிலே மாறிட்டாங்க. மாறிட்டா சந்தோஷம் தான் ராகவி. இருந்தாலும் ஏதாவது அத்தை பேசி அதனால அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல. அது உண்மைதான். அத்தை, இப்பைக்கு நீங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. போக போக பாத்துக்கலாம். சரிம்மா, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, இதுவே எனக்கு போதும். உங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன். உங்களுக்காக கோப கூட பட மாட்டேன். ஓகேவா? ஐயோ, லவ் யூ அத்தை. ஹோய் கழுதைகளா, என்ன பண்றீங்க? மாமா, என்ன ஊருக்கு வரணும் நினைப்பு வந்துச்சா? அதெல்லாம் வராம இருக்குமா? மாமா, இந்த வேஷ்டி சட்டையை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஓ, ஆமா மாமா, அங்க ஃபுல்லா பேண்ட், சட்டை, ஜீன்ஸ். அதேதான். இந்த வேஷ்டி சட்டை இங்க வந்துதான் மாமா உங்களை பாக்குறேன். இதுதான் மாமா அழகு. நம்ம தமிழ் பாரம்பரியம்ல, அதனால அழகாதான் இருக்கும். ஆமா மாமா. மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க அத்தை கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. இன்னைக்கு ஃபுல்லா அப்படி உட்கார்ந்து அத்தை கிட்ட நாங்க தான் பேசிட்டு இருப்போம். பேசுவீங்க. உங்க அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். ஆமா வீரா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போறேன். எதுக்குமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். சரிதான். நீயுமா? வீரா கொஞ்ச நேரம். சரி சரி, நீ கிளம்பிட்டு கூப்பிடு. நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி வீரா. சங்கவி ராகவி, வரட்டுமா? கிளம்புங்க மாமா. வாரேன் கழுதைகளா. சேட்டை கூடி போச்சு. வாசுகி, சொல்லுங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லாவே இருக்கே. சரி, ஓகே. எக்ஸாம் நல்லா எழுது. முடிஞ்சதும் காலேஜுக்கு நானே கூப்பிட வந்துடுறேன். சரிங்க. என்னங்க? என்னங்க திரு? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன என் மேல அவ்வளவு பாசமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, காலேஜ் வாசல்ல இறக்கி விடுறீங்க. திரும்ப காலேஜ் முடிஞ்சோன்னா காலேஜ் வாசல்லே பிக்கப் பண்ணிக்கிறீங்க. பொண்டாட்டிய தரையில நடக்க விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு பாசமா? என்ன? வா, ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. என்ன சொல்ற? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. என் மனசுல என்ன தோணுதுன்னா, என்ன? சீக்கிரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓ, அது ஒண்ணு இல்லம்மா. சும்மா நடந்தா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதும்ப. இதுல காலேஜ்ல இருந்து பஸ்ல வானா அதுக்கு 100 பேச்சு பேசுவ. காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கணும்ப. இங்க பஸ் இறங்குனேனா எனக்கு 100 கால் பண்ணுவ. கூப்பிட சீக்கிரம் வாங்க வாங்கன்னு. அது எதுக்கு கழுத தோல்லைய? அதான் நேரா காலேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டா திரும்ப காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டா தொந்தரவு இல்ல பாத்தியா? எருமை பண்ணி, சிரிக்காம உன்னால மட்டும் தானே அப்படி எல்லாம் பேச முடியும். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சிரிக்காத. சிரிக்கலமா? ஆமா நம்பிட்டேன். என்னன்னா ஏன் பிரேக் போடுறீங்க? கண்ணா வாரான். ஆபீஸ் போலையா இவன்? டேய் கண்ணா. டேய் திரு, ஒன்ன பாக்கலாம் தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னும் நீ கடைக்கே போலையா? அது இருக்கட்டும், நீ ஒன்னும் ஆபீஸ் போலையா? ஆஹா, நானும் டேய் சொல்லுடா. காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே கடையை திறக்கணும். கடை சாவினா தாரேன். திறந்து உட்காந்துருக்கியா? வாரேன். இல்லடா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா? இல்ல திரு, காலையில நான் பார்க்குக்கு போயிருந்தேன். அங்க சிவானியும் நந்தினியும் வந்திருந்தாங்க. அது எப்பவும் 2 பேரும் போறது தானே? அது இல்லடா, உன் சித்தி, அதான் அந்த சிவானியோட அம்மா. சிவானிக்குன்னு ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்களே, சரவணாவா? ஆமா அவனேதான். அவனுக்கு என்னாச்சு? சொல்றத கேளுடா. அவங்க வீட்டுல ஒரு 2 தண்டச்சோறு இருக்குல்ல. தண்டச்சோரா? யாரா? அந்த சரவணாவோட அப்பா அம்மாவா? அதுவும் தண்டச்சோறு தான். ஆனா அந்த தண்டச்சோறு இன்னும் 2 தண்டச்சோருக்கு சாப்பாடு போடுது. ஓ, அந்த வளர்ந்தவனும் கட்டையனுமா? ஆமா அவன்களே தான். அவனுங்களுக்கு என்ன?
இன்னைக்கு அவங்க பார்க்ல வச்சு நம்ம சிவானி கிட்டயும் நந்தினி கிட்டயும் ஓவர் பேச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ரெண்டு பேரும் சிவானிய நந்தினிய ரொம்ப பேசியிருக்காங்க. பார்த்துட்டு சும்மா இருந்தியா? டேய், அப்படி எப்படா சும்மா இருக்க முடியும்? ரெண்டு பேத்தையும் அந்த அளவுக்கு வெளுத்து விட்டேன். நான் இப்ப இது எதுக்காக சொல்ல வந்தேனா, சிவானி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாடா. அழுதாளா? ஆமாண்டா, அளவுக்கு மீறி பேசிட்டாங்க. அவ அழுதத பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு என்னவாண்டா, எதுக்காக இப்படி வம்பளுக்குறாங்க? திமுறா, திமிர குறைச்சா சரியா போவோம். டேய் டேய் திரு, சிவானிய பார்த்ததும் மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இத உன்கிட்ட சொல்லலாட்டி நல்லா இருக்காதேன்னு தான் சொன்னேன். நீ கோபப்பட்டு ஒன்னும் பண்ண வேண்டாம், சிவானிய பாத்துக்கோ. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டேன். அதனால அவங்க கிட்ட கோபத்தை காமிக்காம சிவானி கிட்ட போய் பேசு. அதெப்படி என் பங்குக்கு நான் கொடுக்க வேண்டாம்? டேய், நீ கொடுத்தது காணாதுடா. டேய், செம்ம அடிடா. இங்க பாரு, ஒன்னு சொல்லட்டா? என்ன? அது ஒண்ணு இல்லடா, என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சுக்கு என் நந்துமா நினைச்சு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா. அண்ணா போதும் போதும், ஓவர் வெக்கமான இருக்கு. ஐயோ தங்கச்சி, நிஜமாதாமா ரொம்ப ஷையா தான் இருக்கு. டேய் டேய் கண்ணா, என்னடா? போ, அப்படி ஓரமா போய் உட்காந்து வெக்கப்படு. நான் போய் அவங்கள என்னன்னு கேட்டுட்டு வரேன். கேட்க வேண்டாம்னா சரின்னு கேட்டவா போற? போ போ, என் நந்துமாவையும் தான் பேசினா, அதுக்கும் சேர்த்து 2 கூடு. எல்லாத்துக்கும் சேர்த்துதான். நடு ரோட்ல நின்னு வெக்கப்படாத, பஸ்ஸுக்காரன் அடிச்சு தூக்கிற போறான். டேய் டேய், உன் வாய கழுவுடா. இன்னைக்குதான் என் நந்துக்குட்டி ப்ரொபோஸ் பண்ணான்னு சந்தோஷத்துல இருந்தா ஆபாச குணமா பேசிக்கிட்டு போடா போ. நல்லதுக்கு சொன்னா கேளு, இல்லாட்டி உன் தலையெழுத்து. கண்ணனா, வாழ்த்துக்கள். உங்க லவ் சாக விடாம பொழைக்க வச்சிட்டீங்க. ஆமாமா தங்கச்சி, போடா போ. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. என் தங்கச்சி என் மேல வச்சிருக்கிற பாசம் உனக்கு இருக்கா? ஆமா ஆமா, என் தங்கச்சி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை காமிக்க தான் போறேன். போட்டும் போட்டும் போ. போ போ. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆளுக கேட்டாதான் இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிற நினப்பு வரும். அதுக்காகவாது போய் என்னன்னு கேளு போ. ஆனா நந்துக்குட்டி நேரம் காலேஜ் கிளம்பியிருப்பாளா? ஐயோ நந்துமா, என்னன்னே தெரியல, எனக்கு ஆபீஸ் போகவே மனசு இல்ல. உன்னை பார்க்கணும்னு தான் தோணுது. உன்னை அடுத்து எப்ப பாப்பேன்? இன்னைக்கு சாயங்காலமே பாக்குறேன். என்ன கேசவ், என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி அண்ணா, உங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து நாங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம். யார் யாரு? என்னோட பேட்ச்ல எல்லாம் சேர்ந்தவங்க, என்ன சேர்த்து 10 பேரு. 10 பேர் மொத்தமா வெளியே வந்துட்டீங்களா? எங்களுக்கு வேற வழி தெரியலண்ணா. அங்க எங்களால வேலை பார்க்க முடியல, ஒரே டார்ச்சரா இருக்கு. சக்தி அண்ணா பிளீஸ்ண்ணா, உங்க ஆபீஸ்ல எங்களுக்கும் வேலை கிடைக்குமா? இங்க இல்லண்ணா, உங்க ஆபீஸ்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தீங்க, அதை பார்த்துதான் இங்க வந்தோம். எங்களுக்கு இங்க வேலை கிடைச்சா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது பெரியப்பா. சொல்லியா சக்தி? என்ன பெரியப்பா, என்ன பண்ணலாம்? நீ என்னையா யோசிக்கிற? இல்ல பெரியப்பா, அம்மா ஆபீஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, அதான் உங்களுக்கு ஓகேவானே. எனக்கு அங்க வேலை பார்த்தாங்க, இங்க வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் எனக்கு கணக்கு இல்லையா? நீ சொல்லு, அவங்கள வேலைக்கு வச்சா நல்லா இருக்குமா? ரொம்ப கரெக்டா இருக்கும் பெரியப்பா, நல்ல வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, அம்மா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க, நம்ம ஆபீஸ்லயும் வேலை இல்லைன்னா சரிங்களாம். வேலை இருக்க மொத்தல வேண்டான்ட்டா அம்மாக்கும் நமக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, தேவையில்லாம இவங்க எல்லாம் பாதிப்பாங்க. அதான் நான் யோசிக்கிறேன் பெரியப்பா. எல்லாத்தையும் வேலைக்கு வர சொல்லியா? வேலை பார்க்கறவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேல, அதுக்காகவே எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணு. அது மாதிரி நம்ம ஆபீஸ் பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும், அதுபடி பாத்துறியா? சரிங்க பெரியப்பா. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் தம்பி, சந்தோஷமா உங்க இஷ்டப்படி உங்க மனசுக்கு நியாயமா வேலையை பாருங்க. கண்டிப்பா சார். சக்தி, பெரியப்பா நேத்தே சொன்னேன்ல நம்ம ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு. ஆமா பெரியப்பா, நானும் உங்க அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்குரிய வேலையை நீ பார்த்து சொல்லிரு. என்னையா? ஒன்னும் இல்ல பெரியப்பா, நான் பாத்துறேன். சரியா தம்பி, எல்லாத்தையும் வர சொல்லுங்க, இன்னையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிருங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. நம்பிக்கையா வந்தோம், அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. எப்பவும் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்போம் சார். அது போதுயா. சக்தி பாத்துக்கோ. சரிங்க பெரியப்பா. சக்தி அண்ணே, கேஷவ் எல்லாத்தையும் வர சொல்லு. சரிங்க அண்ணே. ஆபீஸ்ல வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இருந்துட்டு வளர்ந்தும் வளராமையும் கெட்டவங்கள போய் வெளுத்துட்டு வந்துருவோன்னு நினைச்சேன். இப்படி ஆபீஸ்ல வேலையாச்சே.
10 பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி வேலையில உட்கார வச்சு அவங்க வேலையை மூவ் பண்ணவே 3 மணி நேரம் ஆயிடும். மதியம் ஆயிடும். என்ன பண்ண? அண்ணா மனசுக்கு கஷ்டமா இருந்தது. உன்னை பார்த்ததும் சொல்லி அழுதுட்டேன். இப்போ எனக்கு ஓகேனா? இல்ல இவங்கள சும்மாவே விடக்கூடாது. ஒருக்க முடிச்சுட்டு போய் கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வருவேண்டா. என் தங்கச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. வாரேன். என்னம்மா என்ன சரி அழாத. எதுக்கு அழுகுறீங்க? அத்தை என்னன்னு பாருங்க அத்தை. ரொம்ப நேரமா இப்படியே அழுகுறான். சாய்க்குட்டி என்னையா? இங்க பாரு, பாட்டிய பாருங்க. சாய்க்குட்டி தர்ஷன். நம்ம பேசுறதே காதுல வாங்க மாட்டேங்க. பயமா இருக்கத்த. வாங்க ஹாஸ்பிடல் போலாமா? இருமா பாத்துக்கலாம். நீங்க அப்படிதான் திடீர்னு அழுவாங்க. வைத்த குடுத்தியா? இல்லத்த, அழுகுறதுல பால் கூட குடிக்க மாட்டேங்க. மூச்சடைக்க அழுகுறாத்த. என்னன்னு தெரியலையே. அத்த வாங்க ஹாஸ்பிடல் போலாம். நான் ராஜு மாமாக்கு ஃபோன் பண்ணட்டா? இருடி பாத்துக்குவோம். பொறு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இங்க கொண்டா, நான் என்னன்னு பாக்குறேன். இந்தாங்க. சாய்க்குட்டி இங்க வாங்க. என்னம்மா என்ன தம்பிக்கு எறும்பு எதுவும் கடிச்சிருச்சா? என் செல்லத்துக்கு எறும்பு கடிச்சிருச்சா? இருங்க உட்காந்து பாப்போம். அத்தை அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனா எறும்பு கடிச்ச மாதிரி இல்லையே. எதுக்குடா கண்ணு அழுகுற? சாய்க்குட்டி என்னம்மா சே ரோ ஆராரோன்னு தூங்குறீங்களா? அழாதீங்க தூங்குங்க. என் தங்கம்ல தூங்குங்க. டேய் கண்ணு என்னடா அழாத, நல்ல பிள்ளைல. ஒண்ணு இல்ல பாரு, உன்னை சுத்தி அம்மா பாட்டி எல்லாம் இருக்கும். எதுக்கு அழுகுற? ஆமா எல்லாம் இருக்கும்ல, எதுக்கு இப்படி அழுகுற? அழாதீங்க ரோ என் தங்கம்ல ரோ தூங்குங்க. சாய்மா தூங்குங்க. அழக்கூடாது. சாந்திமா என்னடி எதுக்கு கத்துன? சாந்திமா இல்ல அப்பையில இருந்து கதறிக்கிட்டு இருக்கு. உட்காந்து என்னம்மா செல்லம்மான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிள்ளை அழுகுறதோ அந்த பிள்ளை பூமாரி அழுகுறதோ உங்க கண்ணுக்கு தெரியலையா? வாங்கம்மா உடனே ஹாஸ்பிடல் போலாம். அறிவு கட்டவளே அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? ஒரு நிமிஷத்துல நானே பயந்துட்டேன். பச்சை பிள்ளை கூட கொஞ்சம் பயப்படாதே. ஊரு கட்ட குப்பாயி. சாந்திமா அதுக்காக அளவிட்டு பாப்பீங்களா? எடுக்க சொல்லுங்க வண்டிய. கட்ட சொல்லுங்க மாட்டேன். கூட்டிட்டு போவா ஆஸ்பத்திரிக்கு. பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு தெரியாம நானே டென்ஷன்ல இருக்கேன். வாய மூடிக்கிட்டு போயிடு. என்கிட்ட தேவையில்லாம வச வாங்கிறாத. சாந்திமா நீங்க என்கிட்ட வச வாங்கிறாதீங்க. பிள்ளை அழுக விட்டு பாத்துட்டு இருக்கீங்க. தூக்குங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு. அடியே சின்ன பிள்ளைனா அப்படிதான் இருக்கும். அழுகுதுன்னு அடுத்த நிமிஷம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவியா? ஊரு கட்டவளே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன செய்து ஏது செய்துன்னு அப்புறம் தான் போக முடியும். கல் நெஞ்சக்காரி சாந்தியம்மா இல்ல இப்படி அழுகுது. உங்க மனசு கொஞ்ச நாள் கரையுதா? கல் நெஞ்சக்காரி. ஏ கருப்பி நீ வேற. சும்மா இரு. என்ன காமெடி பண்ணனும் உனக்கு அறிவே இல்லையா? காமெடியா? ஆமாண்டி கருப்பி. நானே பையனுக்கு என்ன செய்தேன்னு தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற தேவையில்லாம உள்ள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க. காமெடி? நான் காமெடி பண்றேன்? பூமாரி தெளிவா சொல்லு. நானா காமெடி பண்றேன்? நீ தாண்டி. பிள்ளைய பக்கவா உன்ன பக்கவான்னு தெரியல. எல்லாம் ஒன்னால. பிள்ளைக்கு தலை நிக்கட்டும் அதுக்கப்புறம் தூக்குங்கன்னா கேக்குறீங்களா? நேரம் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிறது. உண்டக்க நீ தான் தூக்கி இருப்ப. பிள்ளைக்கு ஒரு இடத்துக்கு உர விழுந்துருச்சா என்னமோ? உரையா? என்னத்த சொல்றீங்க? பிள்ளைய குண்டக்க மண்டக்க தூக்கி இருந்தாலும் விழுகும். அத்தை அப்படி என்ன பண்றது? உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. அது தாய் மாமே வேஸ்டில போட்டு உருட்டினா சரியா போகும்பாங்க. ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. தெரியலையா? சாந்திமா என்ன காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தாய் மாமே வேஸ்டியா? லூசு சாந்திமா. நம்ம குட்டி தம்பிக்கு தாய் மாமன் யார் இருக்கா? தாய் மாமனே இல்ல. இல்லாத தாய் மாமன்ட்ட வேஸ்டி வேற. ஏய் அடியே அப்படி சொல்லுவாங்கடி. ஆனா நாம ஏதாவது ஒரு வேஸ்டியை போட்டு உருட்டலாம். பூமாரி நீ போ. உங்க மாமா வேஸ்டி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. அதனால தம்பியை போட்டு உருட்டி பாப்போம். வேஸ்டியா? உங்க வீட்டுக்காரர் எந்த காலம் வேஸ்டி கட்டினாரு? ஒரே கோட் சூட். வெந்தா வீர வெயில்லையும் கோட் சூட்டை போட்டு உள்ள வெந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் வேஸ்டின்னு சொல்றீங்க? ஏய் உயிரை வாங்கி தொலையாதடி. இங்க அவர் கட்டினது இருக்குடி. பூமாரி நீ போமா. நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சரியா? அவங்க சொல்றாங்க நீங்க சரின்னு கேக்குற? எங்க ஊர்லலாம் இப்படி குழந்தை விடாம அழுதுச்சுனா அதுக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லி சங்கல கொஞ்சோண்டு வெதுவெதுன்னு தண்ணி ஊத்தி அதுல ஒரே ஒரு பொட்டு குட்டியோண்டு பொட்டு பால் காயம் போட்டு நல்லா கரைச்சி வாயில ஊத்தி விட்டு தலையை சுத்தி தூக்கி பட்டுவாங்க. உடனே குழந்தை அழுகையை நிப்பாட்டிடும். அதை செய்யாம நீங்க என்ன தாய் மாமா கட்டின வேட்டியை உருவி அதுல போட்டு குழந்தைய உருட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி செய்யறது குழந்தைக்கு உரம் இருந்தா மட்டும்தான். இங்க வீட்டுல என்ன குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கு. குழந்தைய தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு.
வீட்ல இருக்கல இருக்கத்த அது சும்மா இத்தனாண்டி ஒரு பொட்டு போட்டேன் பேருக்கு போட்டு கொண்டுட்டு வா தம்பிக்கு ஊத்தி விடுவோம் அத்த ஊத்தலாமா கம்மியா கொஞ்சோண்டு ஊத்தலாம் பச்சை குழந்தைக்கு நிறைய தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ சும்மா கையில எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு பொட்டு போடு கொண்டுட்டு வா தம்பி அழுதா பதட்டத்துல நானே இதை மறந்துட்டேன் இந்த லூசி எவ்வளவு லேட்டா சொல்லுது பாரு போ டக்குன்னு கொண்டு வா சரிங்க பொறு உனக்கு தெரியாது பூமாரி நான் பண்ணி கொண்டு வரேன் உனக்கு நான்லாம் வில்லேஜ் பியூட்டி எனக்கு எல்லாம் தெரியும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் கொண்டு வரேன் சீக்கிரம் அத்தை சரியா போகும்ல அதெல்லாம் சரியா போகுமா நீ அழாத எதுக்கு அழுதுகிட்டே இருக்க யாருமா எதுக்குடா கண்ணு எதுக்கு அப்படி அழுகுறீங்களா சரி ரோ 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 தூங்குங்க அழக்கூடாதுல என் பேராண்டி அழலாமா பூமாரி போமா அவ காயம் கரைச்சிருந்தானா போய் டக்குனு குடிச்சிட்டு வரவா அத்தை நானா ஆமாமா அத்தை தம்பிக்கு கொடுக்க வேண்டியலையா ஹே நீ சாப்பிட்டா அவனுக்கு அந்த சாப்பாடு போகும் பிள்ளைக்கு 45 நாள் 50 நாள் தான் ஆகுது அதுங்களெல்லாம் எதுவும் கொடுக்க கூடாது வயிறு திடீர்னு புண்ணாயிடுச்சுனா நீ குடி அவனுக்கு அது பாலா போகும் அத்தை அழுகைய நிப்பாட்டிடுவானா பார்க்கலாமா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போவோம் சரிங்க அத்தை ஆனா கருப்பி தம்பிக்கு சங்குலம் கொடுக்கணும்னா அவ சொல்லுவா அதெல்லாம் 6 மாசம் குழந்தைக்கு தான் கொடுக்கணும் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர எதுவும் கொடுக்க கூடாது ஏதா இருந்தாலும் நீ சாப்பிட்டேன்னா அது அவனுக்கும் போய் சேர்ந்துக்கும் போய் டக்குன்னு குடிச்சிட்டு வந்து பிள்ளைக்கு வயித்து கொடு அழுகையை நிப்பாட்டானான்னு பாப்போம் சரிங்க சாய்குட்டி என்னம்மா அழுக நின்றுச்சா ஷாய் தர்ஷன் டேய் அழுகை நிப்பாட்டிட்டியா எதுக்குடா எதுக்கு இவ்வளவு நேரம் அழுத சொல்லுமா தங்கம் என்னமா எதுக்கு இவ்வளவு நேரம் அழுதீங்க அழுதாலே டயர்ட் ஆயிட்டான் பூமாரி இந்தா நீ முத அவனுக்கு வயித்து கொடு கொடுங்க பூமாரி அவனே அழுகை நிப்பாட்டிட்டான் நீ அழுகை நிப்பாட்டு அவனுக்கு முத வயித்து கொடுத்துட்டு இந்த சேலைய மாத்து கொளுத்துற வெயிலுக்கு அந்த சேலை அவனுக்கு கசகசன்னு இருக்கும் அந்த ஜரியெல்லாம் குத்துனாலும் அழுவான் சரிங்க போ வயித்து கொடுத்துட்டு முத சேலைய மாத்திட்டு வா சரிங்க வாடி கண்ணு அட எதுக்கு அழுதான் எதுக்கு அழுகை நிப்பாட்டினானேன்னு தெரியலையே 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் கலங்க வச்சிட்டான் இனி இதுக வளர்ற வரைக்கும் இதே பாடுதான் ஆமா ஒருத்தி சுடுதண்ணி வச்சு காயம் போட்டு கொண்டு வரேன்னா இன்னும் உள்ள என்ன பண்றா ஏ கருப்பி சாந்தி ஏ கருப்பி ஏ சாந்தியா ஏடி கொழுப்படுத்தவளே பேர் சொல்லியே கூப்பிடுறியோ ஏ சாந்தி யோ மனுஷா நீரா எதுக்குமே இப்ப வந்தீங்க எங்க நம்ம பேர் எங்க ரொம்ப அழுதானாமே என்னாச்சு அழுதானா உனக்கு யாரையா சொன்னா மா என்னம்மா என்னாச்சு எதுக்கு தம்பி அழுதுகிட்டே இருக்கான் நீயம்மா உனக்கு யாரா சொன்னா நான் தான் சொன்னேன் காது எதுக்குடி எதுக்கு காதுக்குள்ள வந்து கத்துற சாந்திமா நீ சரியில்லை நீ சரியே இல்ல என்னைய அடிச்சிட்டியா நான் தான் எல்லாத்தையும் வர சொன்னேன் எங்க ஊர்ல சுடுதண்ணி காயம்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆனா அது இந்த பச்சை குழந்தைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல அதான் இந்த ஐயாட்ட கேட்போன்னு ஃபோன் பண்ணேன் அவர் குழந்தை அழுகுதுன்னு வாரேன்ட்டாரு அப்புறம் ராஜு அண்ணாட்ட கேட்டேன் அவங்களும் வாரேன்ட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அட கிறுக்கி நீங்க 2 பேரும் டாக்டரா இல்ல டாக்டரான்னு கேக்குறேன் ஃபோன் பண்ணி கேட்டானா ஃபோனு குழந்தைய கூட அழுகிறத சமாளிச்சிடலாம் இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சோன்னா நீ பண்ற இம்சையை தாண்டி சமாளிக்க முடியல டெய்லி அக்கப்போற பண்ற சாந்திமா தம்பி பாவம்ல அழுதா என்ன பண்ண முடியும் ஏ சாந்தி நம்மளை விட நம்ம பேர மேல அவளுக்கு தான் பாசம் அதிகம் அதான் பாவம் இந்த பாடு படுறா ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சரிமா அதுக்காக கோபப்படாதீங்க இப்ப தம்பி எங்க அழுகை நிப்பாட்டிட்டானா ஓமாவே அதுக்கு மேல எதுக்கு அழுகுறான்னு தெரியல எதுக்கு அழுகை நிப்பாட்டினானு தெரியல ஒரு நேரம் எங்க எல்லாத்தையும் வயித்த கலக்க வச்சான் இப்ப எனக்கு என்னன்னு சாப்பிட்டு தூங்குவான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சாந்தி வீட்ல எல்லாம் சும்மா வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க நினைச்சேன் என் பேரன் வேலை குடுக்கறான் பேராண்டி கிரேட்ரா தங்கம் யோ மனுஷா சரி உண்மையை சொன்னா அப்படித்தான் இருக்கும் ஏ கருப்பி இங்க வா சொல்லுங்க தம்பி ரொம்ப குட்டி பையன்ல அப்படிதான் இருப்பான் அதுக்கு நீ எதுவும் பதட்டப்படாத உன்னால நாங்க உளுந்தடிச்சு ஓடி வந்திருக்கோம் பாரு சரியா சரிப்பா இருக்கட்டும் கருப்பி போய் தம்பிய பாரு நான் இப்ப போய் பார்க்கலாமா போய் பாரு சரி அடியே ஐயே இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்னு தோணுது உன்னை ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து அப்பா இதாங்க அன்புனால வர இம்சை ஒரு ஆள் கிட்ட அளவுக்கு மீறி அன்பு வச்சிட்டா அதனால வர தொல்லதாங்க முடியல அப்பா வாங்க ஆபீஸ்ல இருந்து அரக்க பறக்க வந்ததுக்கு ஏன் பேராண்டிய பாத்துட்டு போவோம்
ஆமாப்பா பூமாரி. இவங்க வேற எங்க இருப்பாங்க? இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டோம், இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே. வேற எங்க போய் இவங்கள பாக்குறது? இவங்கள அடிச்சு சிவானி கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும். எப்படி இந்த ஏரியாவை சுத்தி தான் இருப்பாங்க, போய் பாப்போம். ஐயோ அண்ணா, வேண்டாம் வேண்டாண்ணா.